மறந்தும் கூட பெண்கள் செவ்வாய்க்கிழமையில் இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். அதற்கு முன் முருகப்பெருமானை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஓம் முருகா போற்றி என்று பதிவிடுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்வது, ஒட்டடை அடிப்பது, பூஜை பாத்திரங்களை கழுவுவது போன்ற வேலைகளை தவிர்க்க வேண்டும். இப்படி செய்தால் வீட்டில் உள்ள செல்வம் வெளியில் போய்விடும் என்று சொல்லுவார்கள். இந்த நாளில் மொட்டை அடிப்பது, முடி வெட்டுவது அல்லது நகம் வெட்டுதல் போன்ற செயல்களை செய்தால் நீங்கள் அதிக சிரமங்களை சந்திப்பீர்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை என்று கருமை நிற ஆடைகளை வாங்கவோ அணியவோ கூடாது என்று கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையில் யாருக்கும் பணம் கடனாக கொடுக்கக்கூடாது. ஏனெனில் இந்த கிழமையில் கடன் கொடுத்தால் பணம் திரும்ப வராது அல்லது பணத்தை திரும்ப பெற பல கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் என்றும் கூறப்படுகிறது. சில ஜோதிட நம்பிக்கைகளின்படி செவ்வாய்க்கிழமைகளில் மருத்துவமனைக்கு செல்வது உகந்தது அல்ல. அப்படி செல்லும் பட்சத்தில் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லும் நிலை ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் புது வீடு கட்டுவதற்கான வேலைகளை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு புதிய காரியத்தை தொடங்குவது செவ்வாய்க்கிழமைகளில் பலனளிக்காது அல்லது அது சரியான முறையில் அமையாது என்ற நம்பிக்கையும் உள்ளது. இந்நாளில் வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவவோ அல்லது வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறியவோ கூடாது. இப்படி செய்வதால் வீட்டில் குடிகொண்டுள்ள லட்சுமி நம் வீட்டை விட்டு சென்று விடுவாள் என்ற நம்பிக்கைதான் முக்கிய காரணம். இந்நாளில் வெளியே செல்லும் முன் வாயில் சர்க்கரை அல்லது வெல்லம் சிறிதளவு சாப்பிட்டு சென்றால் நமது அனைத்து காரியங்களும் நன்மையாகவே அமையும். செவ்வாய்க்கிழமை என்பது பொதுவாக கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை கொண்டதனால் அன்று இறை வழிபாடு செய்வது அதிகளவில் நன்மைகளை தரும்.